Hi friends, welcome to Cinema Resigan. நம்ம இன்னைக்கு மூவில பார்க்க போற படம் லேட்டஸ்டா தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹாலிவுட் படம். படத்தோட நேம் ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ். இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் மூவி. ஆக்சுவலா இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பிரான்சிஸ்ல மொத்தம் 5 பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் 2000ல ரிலீஸ் ஆனிச்சு. லாஸ்டா 5th பார்ட் 2011ல ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ 6th பார்ட் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரியில ஹீரோயினுக்கு அடிக்கடி ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஸ்கை ரூஃப் மாதிரி இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கவங்க தான் கொடூரமாக ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறாங்க. இந்த கனவு அடிக்கடி ரிப்பீட்டடாக ஆகிட்டு இருக்கு ஒரு லாஸ்ட் 2 months-ஆ. சடனாக ஒரு டைம் அந்த கனவுல சாகிறதுல தன்னோட பாட்டி இருக்கிறத ஹீரோயின் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ எதனால் நமக்கு இந்த லாஸ்ட் 2 months-ஆ இந்த கனவு வருது அப்படிங்கிற ரீசனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட பாட்டியை ஹீரோயின் தேடி போகிறாங்க. கடைசியாக தன்னோட பாட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி பாட்டிக்கிட்ட ரீசன் கேட்குறாங்க. பாட்டியும் எதனால் இது மாதிரி நடக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரான்சைஸில் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாத்துலேயும் டெக்னிக்கல் விஷயங்கள் செம சூப்பராக இருக்கும். அதேமாரி தான் இந்த பாட்டிலையும் ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், விஎஃப்எக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்னு எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாகவே இருந்துச்சு. அடுத்தது இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸாக அழகாக கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சுவாரஸ்யமாக போயிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே வர ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ், அதை இவங்க எடுத்திருந்த விதம், அந்த ஆக்சிடென்ட் சீக்வன்சஸில் டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்டிங்லேயே படத்தை சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் தன்னோட பாட்டியை மீட் பண்ணுறது, பாட்டி சொல்கிற விஷயங்கள், அப்புறம் தன்னோட ஃபேமிலியை காப்பாற்ற ஹீரோயின் ட்ரை பண்ணுற விஷயங்கள்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லேயும் அப்படி தான். நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் அங்கங்கே வர டார்க் காமெடிஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அடுத்ததாக இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃப்ரான்சைஸில் இதுக்கு முந்தைய பாகங்கள்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சவங்கலாம் எந்த அளவுக்கு கொடூரமாக சாவாங்கன்னு. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஆக்சிடென்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு சின்ன புள்ளியில் ஸ்டார்ட் ஆகி அடுத்தடுத்து அது ஒரு சீக்வன்ஸாக போய் தான் கொடூரமாக சாவாங்க. அந்த விஷயங்கள்லாம் நமக்கு பார்க்குறப்ப ஒரு பரபரப்பாக இருக்கும். அதேமாரி தான் இந்த படத்துலையும் சீக்வன்சஸ்லாம் வருது. அந்த சீக்வன்சஸ்லாம் பயங்கர பரபரப்பாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தில் பிரச்சனைகள்னால் எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. கிளைமேக்ஸ் நம்ம எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோமோ அதே மாதிரி தான் முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த படத்தில் நம்ம லாஜிக் பார்க்கக்கூடாது. லாஜிக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு யோசிச்சாவே இந்த படத்தை நம்மளால சுவாரஸ்யம் பார்க்க முடியாது. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் என்னை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமாக போயிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃப்ரான்சைஸில் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள்லாம் பிடிக்கும், அப்புறம் நீங்கள் ஸ்லாஷர் த்ரில்லர் படங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸாக இருந்தால் நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் எக்ஸ்ட்ரீமான வயலன்ஸ் இருக்கும். ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.